அதுக்கு அந்த கடைக்கு போகிறதுக்கு இதில் போகணும் லிஃப்ட்டில். அதான் நாங்களும் வந்து ஷீ எடுத்துக்கொண்டு வந்து இதில் வந்து ஸ்கீம் பண்ணினா அப்படி யாரும் அவன் ஒரு மோட்டர் முரட்டாளா ஓடிக்கொண்டிருக்கிறான். அண்டைக்கு ஒரு நாள் குழந்தை உண்டு, அதில் வந்து சைக்கிள் உண்டு, சின்ன சைக்கிளை வச்சுக்கொண்டு அப்படியே சறுக்கின்னு வந்தது. அது வந்து கொஞ்சம் வேண்டா அப்படியே அங்கே இதுக்கு ரோட் சைடுக்கு போயிருக்கான். ஆனால் அந்த குழந்தைய அப்பாங்காரன் வந்து பிடிச்சிட்டார் ஓடி போய். அப்படியே கீழே போனோம்னா அந்த பெரிய கடையில் இருக்குது, மேலே வந்து என்ன ஸ்போர்ட் கடை இருக்குது. நாங்கள் ஸ்போர்ட் கடைக்கு போவோம். ஓ இலக்கி கிறிஸ்மஸ் தாத்தா நிற்கிறார் போல. ஐயா நல்லா இருக்கியா அந்த காலத்து இது உண்மையா? ஓ ஓகே உள்ளுக்க போவோமே. ஐயா ஸ்கீ இருக்குது, ஆனால் விலை குறைச்சி போடல. ஓ 50% பிளாக் ஃப்ரைடே 1000 ரூபா 545 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. அங்கால ஷூவுக்கு போகும் முன்ன மற்ற ஷூ ஐட்டங்கள் முன்ன பார்த்துட்டு இல்லைக்கு வந்து இந்த ஷூ பார்ப்போம், ஹைக்கிங் ஷூ. இங்கே வந்து அதிகமாக வந்து இந்த ஹைக்கிங் என்னண்டு மலை ஏறுறதுக்கு வந்து ஷூ அதுக்கண்டு ஒரு ஷூ இருக்குது, அந்த ஷூ போட்டு தான் ஏறுவாங்க. ஏன்னா கால் வளர்ந்த நோவலை இது வந்து குறைக்கும். மேட்டாது ஸ்லிப்பரியா இருக்காது என்ன இல்லை வழக்கா. ஓ என்னட்ட நான் வச்சுக்கிறேன் தானே உண்டு. நீ எல்லாம் வச்சிருக்க என் விளங்கல. நீ சொல்றது வந்து என்ன கலாய்க்கிற மாதிரி இருக்கு. நீ எல்லாத்தையும் அடிச்சு கிடிச்சு. அதான் இப்போ அவன் கலாய்ச்சவனோ பாராட்டினவனோ இல்லாட்டி என்ன மாதிரி அதான் சொல்லுங்க. அதான் காம்ப்ளிமெண்ட் என்னன்றது தந்தவன் சொல்லுங்க. அதான் பார்த்தி என் அதான் உண்மையத்தான் சொல்லுங்க. இப்போ ஆனால் என்ன பொய் சொன்னால் மாட்டிக்கிடும். ஏனென்றால் அத்தானுக்கு அவ்வளோ பொய்யை உண்மையாக சொல்ல தெரியாது. நானே அதிகமாக பார்த்துருக்குறேன். ஆனால் அதான் பொய் சொன்னதே இல்லை இது வரைக்கும். என்னதான் அதான் உண்மையாக தான் அதான் பொய் சொல்றேன். இங்கால வந்து பெரிய பெரிய பிராண்டுண்ட இது ஜக்கெட்ஸ் இருக்குது, உடுப்புகள் இருக்குது. வாங்க வாங்க இங்கே பேக். இது வந்து ஹைக்கிங் பண்ணுறதுக்காண்டி மேலே ஏறுறதுக்காண்டி அதுக்கே இந்த முதுகுகளுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காண்டி செஞ்ச பேக். இதுக்குள்ளே நீங்கள் சாமான்கள் வச்சா கொஞ்சம் நோவல் குறைவாக இருக்கும். அதான் இது ஜூஸ் பண்ணியும் ஸ்டிக் ஜூஸ் பண்ணி நடந்தாலும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். நீங்கள் கொஞ்சம் வேகமாக போவீங்க, நல்லா கொஞ்சம் என்னண்டு உண்மையிலேயே நான் நடந்துறேன் வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் ஹைக்கிங்கும் பண்ணுறோம். நாங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுனாலும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் இந்த வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன், அப்படி விருப்பம் வேண்டாம் போய் பாருங்க. அடுத்தது என்ன? அடுத்தது சாமானோட போய் பார்ப்போம். அடுத்த சாமான் இது ஃபுட்பால். அங்கால ஸ்கீயிங் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கால இதுவும் ஒரு அளவான கடை தான். இங்கே ஸ்கீயிங்க்கு உடுப்பு ஸ்கீயிங் மலிவு விற்பனை ஏதாவது வச்சுக்கிறாங்க. எல்லாம் விடக்கூடாது. ஸ்கீயிங் இது இந்த ஜாக்கெட்டின விலை 249. 249 இங்கத்திய காசுக்கு இங்கத்திய வருமானத்துக்கு இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இங்கே என்ன பொறுத்த வரைக்கும். 200 அந்த அளவு விலை கூட 300 இது மட்டும் யூஸ் பண்ணணும் வண்டியில். எது 100 வேணா வாங்கி வாங்கல ஹெல்மெட். அப்புறமா இங்காலையும் இந்த ஸ்கீ ஹெல்மெட்டெல்லாம் இதோட ஹெல்மெட்டோடைய சேர்த்து இருக்குது. இங்கே நாங்கள் ஓடினது எது அதான் நாங்கள் சரிக்கினது. இப்போ போன வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, இதுதான் சரிகிருப்பம். அதுவும் இந்த வீடியோவும் இருக்கும் எங்கள் யூடியூப் சேனல்களில் போய் பாருங்க. கடைசியாக போட்ட வீடியோ அதுதான். ஒவ்வொரு விதமான பிராண்டும் இருக்குது, ஒவ்வொரு விதமான பிராண்டும் ஒவ்வொரு விலையே இங்கே இதில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் ஆக்கள் யூஸ் பண்ணுற ஸ்கீயிங் பண்ணிகளை விலை கேட்டிங்காண்டு பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ வேண்டா 149 ஸ்விஸ் ஃப்ராங்க். பட் அது வந்து இங்கே இது வந்து சைக்கிளுக்கு இலைக்கு இது வந்து சைக்கிளுக்கோ இதுக்கோ லாங் லாஃப் இது வந்து என்னன்னு தெரியும் இல்லை. ஓ லாங் லாஃப் இது வந்து இதில் ஸ்னோவில் வந்து இப்படி ஓடுறது ஸ்கீ மாதிரி ஒன்று நீட்டு இது இருக்குது. இங்கே இதுலேயே இருக்குது பாருங்க. இதுதான் லாங் லாஃப்னு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் என்னண்டு அதுக்கு பேர் லாங் லாஃப் இங்கிலீஷில் தெரியா பேர் என்னண்டு.
இது வந்து இதில் கொழுவி போட்டு அந்த ஷூவை போட்டு கொழுவி போட்டு இதில் கொழுவி போட்டு ஓடலாம், நீங்கள் நடக்கலாம். கூடுதலாக ஆனால் ஓடுற வேலை இப்படி சறுக்காது ஸ்னோக்கில் ஓடைக்க. இங்கே வாங்க, இங்கே இந்த ஹெல்மெட் இது கண்ணாடியில் பாருங்க. இதில் நாங்கள் வச்சுக்கிறதும் கொஞ்சம் விலை கூடின கண்ணாடிஸ் தான். ஏன்னா இது வந்து எல்லாம் விலை கூட 219 ஸ்விஸ் ஃப்ராங்க் அப்படி. நான் வச்சுக்கிறது வந்து 150 ரூபா. ஏதோ தம்பிൻ്റെയും 150 ரூபா கிட்ட விலை. அதனால் வந்து கொஞ்சம் மலிவு வெயிட் பண்ணிக்க விளங்கல. புது சாம்பியன்ஸ் லீக் பா. ஓ ஆனால் 24 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. 50% பிளாக் ஃப்ரை கிட்ட. எப்படி? ஓகே, இதை ஒன்று எடுக்க போகிறோம். ஓகே. இப்போ வந்து மலிவு வெயிட் பண்ண போட்டுருக்கிறனாடி தான் எடுக்கிறோம், இல்லாடி எடுக்க மாட்டோம். 24 ஸ்விஸ் ஃப்ரை. என்ன மாதிரி பந்து ஓகேயா இருக்கோ இல்லாடி வேறு ஏதாவது பிஞ்சு இருக்குதோ ஏதாவது அடிபடாமல் இருக்கிறதா வாங்கணும். ஓகே ஓகே. இது பார்ப்போம். எது ஷூ? இங்கே பந்து விலை பாருங்க. எல்லாம் விலையில் பார்த்தீங்கண்டா தம்பி எடுத்தது 50 ரூபா. என்ன 50 ரூபா. இது வந்து 40 ரூபா. நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பந்தும் ஒவ்வொரு இதாக இருக்கும். லைக் ஒரிஜினல் பந்துகள் ஏதாவது விலை குறைச்சி போட்டிருக்காங்களா இப்போ? இதுதான் நல்ல. ஓ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் லைக் ஒரிஜினல் பந்தயம் விட இந்த செகண்ட் என்ன பேர் இது வந்து ட்ரைனிங் பந்து, அதுதான் எனக்கு பிடிக்கும். ட்ரைனிங் பந்து ஏன்டி அதுதான் ஷூ எடுக்க போது போல. ஆனால் 30 வீதமே நான் போட்டுருக்காங்க. போய் பார்ப்போம். இங்கே பாருங்க பூட்ஸ், எல்லாம் பூட்ஸ் மெலிவாக போட்டிருக்காங்க. வாலிபாலும் இருக்குது. என்ன எங்கள்கிட்ட வாலிபால்யா இருக்குது, அப்போ எடுக்க வேண்டாம். மெட்ட இன்ச்சு இருக்குது. இது என்ன? இது ஐஸில் சறுக்குற. ஐஸில் ஸ்னோவில் இல்லை. ஓ நான் இங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறேன்? ஐஸ் ஸ்கேட்டிங். ஐஸ் ஸ்கேட்டிங். நான் மறந்துட்டேன். ஓகே வாங்க வாங்க வாங்க. போன வருஷம் வந்து நாங்கள் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணினாங்க. பார்ப்போம் இந்த வீடியோ எப்படி இப்போ ஓடுதுன்னு பார்ப்போம். அப்படி நிறைய வியூஸ் வந்தால் உங்களுக்கு நீங்கள் ஐஸ் ஸ்கேட்டிங் பார்க்க விருப்பம்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். ஏன்னா எங்களுக்கு ஐஸ் ஸ்கேட்டிங்கும் பண்ண தெரியும். என்னோடய தம்பி வந்து தான் அதில் ப்ரொஃபஷ்னல். அவர் வந்து அதுக்கண்டு பிறந்தவர் மாதிரி. அது ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிக்க மெட்ட ஸ்கீயிங் பண்ணிக்க வேறுண்ட ஸ்டைலில் பார்க்க மாட்டேங்க. அந்தளவு என்னண்டு எதுவும் அந்த ப்ரொஃபஷ்னல் சறுக்குற மாதிரியே வெறும் சறுக்குவார். ஆனால் அவருக்கு பழகி கொடுத்ததே நான் தான். ஆனால் அது அவர் எப்போவும் சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு தான் அந்த பழகின மாதிரி காட்டணும் என்ற ஒரு இது அப்படி தானே. ஓ நான் தான் பெட்டர் விளங்கல. ஓகே ஒருக்கா போட்டி போட்டு பார்ப்போம். அடுத்த முறை சேலஞ்ச் செஞ்சு பார்ப்போம் யார் இது பெட்டர்ன்ட்டு. நானும் என் தம்பியும். ஏன்னா கோவம் வந்துட்டு இப்படி சொன்னோன்னே அதுதான் அடுத்த முறை ஸ்கீயிங் பண்ணிகளை சேலஞ்ச் செய்ய போகிறேன். இது ஸ்கீயிங் சேலஞ்ச் ஏகியோ நானும். வாட் ஷூஸா? என்ன எந்த ஷூ போட்டு பார்ப்பீங்க? நான் போட்டு பார்த்துட்டு இதை ஆர்டர் பண்ணேன். அதான் இந்த ஷூ விலையோ நீங்கள் போட்டிருக்க விலையோ அப்படின்னா இதை போட்டுட்டு அதை வச்சுட்டு போவோம். பட் ஸ்கீயிங் பண்ணுறதுக்கு ஷூ வழி இருக்குது பாருங்க. இது வந்து முழுக்க முழுக்க விலை அதிகமான ஷூக்கள். நான் வச்சுக்கிறதும் கொஞ்சம் விலை கூட தான். ஆனால் என்டிஎம் விட இது வந்து விலை கூடினது. இது வந்து எவ்வளோ விலைக்கு விலை இல்லை. ஓ விலை எங்கே காண? இது சைஸை பொறுத்தா இல்லை உள்ளுக்குள்ளே விட்டுருப்பாங்க. ஓகேப்பா. ஓ இதில் விலை இல்லாமல் யார் ஷூ வச்சுக்கிறாங்க? நாங்கள் விலை பார்க்க முடியலை. ஏன்னா மேலானுக்கு இருக்குது அன்னைக்கு 349 ரூபா குறைச்சி போட்டிருக்காங்க சேல். மெட்டது இங்கே ஸ்கீயிங் பண்ணிக்க இல்லைக்கி சொக்ஸ் வாங்குவோமே. இது சொக்ஸ். ஓ நாளைக்கு ஸ்கீயிங் பண்ணுறதுக்கு சொக்ஸ் இல்லைங்கள்ட்ட. பேண்ட் நாளைக்கு போய் குளிர்க்க தாங்கல. குளிர் தாங்கல. ஹேண்ட் ஷூவும் வாங்குற ஐடியா இருக்குது. ஏன்னா ஸ்கீயிங் எங்கே இருக்கு சொக்ஸ்? ஆனால் இது விலை குறைவோ அதை எடுப்போம். எங்கே இருக்கு இது? ரெண்டு இருக்குது. ஆனால் இது ஸ்கீயிங் சொக்ஸு ஸ்கீ 1B. ஆனால் எவ்வளோ விலை? தம்பி பேட்டரி சார்ஜ் போச்சு. இப்போ ஃபோனில் இருந்தால் வீடியோ எடுக்கிறேன். என்ன நாளைக்கு ஸ்கீயிங்குக்கு சொக்ஸ். ஓகே. ஆனால் ஒன்று இருக்கு ரெண்டு அப்போ இதுதான் சொக்ஸ் எடுத்து நாங்கள் 29 ரூபா. என்ன எது எடுத்துனாங்க? ஒரு பந்தும் ஒரு சொக்ஸும் எடுத்துனாங்க. ஆனால் இன்னொன்று ஹேண்ட் ஷூ எடுக்கணும் எனக்கு நாளைக்கு ஸ்கீயிங் பண்ணி. அதான்
அதான் நாளைக்கு வரையில் அதைத்தானே கை அடிபட்டுருக்கிற நாடி நாளைக்கு ஸ்கீயிங் போகிறோம். அதை நாடித்தான் என்னது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இல்லை எந்த ஹேண்ட்ஸோ விலை குறைவாக இருக்குதோ அதை எடுப்போமா. எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி போகாமல் இருந்தால் சரி. என்ன என் கை வந்து கொஞ்சம் பொக்கியான கை, அதனாடி தண்ணி போகாத இதாக எடுத்தாச்சு. இல்லை 60 ரூபா ஓகே என்ன பொறுத்தவரைக்கும். ஆனால் எங்கே இப்படி ஆனால் இது சிப்பு இது இருக்கு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்காது. ஏன்னா கொஞ்சம் அயன்மேன் ஜூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? எந்த ஹேண்ட்ஸ் எனக்கு இருக்கும் 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் மலிவு விற்பனை இருக்கிற பக்கம் போகும். 100 ரூபாய்க்கு ஹேண்ட்ஸ் வாங்கிக்கணுமாண்டே எனக்கு இது இல்லை. அது யாராவது அந்த குளிர் தாங்காதாக தான் 100 ரூபாய்க்கு வாங்குவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இது ஓகே. என்னக்கா நான் யூஸ் பண்ணுற ஸ்கின் கலர் வந்து சிவப்பு கலர். அப்போ வந்து சிவப்பு கலர் ஏதாவதுன்றால் தான் நல்ல. இப்போ நம்ம இதை பார்த்தேன் இங்கே இது இல்லை, ஹேண்ட்ஸும் இல்லை. அப்போ அடுத்த கடைக்கு போய் பார்ப்போம். அதான் ஹேண்ட்ஸு தான் ஒன்று வாங்கணும். அடுத்த கடையில் போய் பார்ப்போம். பில் அடிப்போம். கண்ணாடி இருக்குது அங்கே இருக்கும். கண்ணாடி போய் பார்ப்போம். எந்த கண்ணாடி என்னடி இருக்குதான்னு சொல்லு. இங்கே தான் வாங்கினேன் ஞாபகம் இருக்கு. என்று அந்த ஒரு சும்ப என்னண்ட அயன்மேன் யூஸ் பண்ணார் அந்த கண்ணாடி மாதிரி கிட்டத்தட்ட. என்ன பார்க்குறீங்க? இல்லை அந்த கடையில் இந்த கடையில் வந்து நிறைய பெண் பிள்ளைகள் வடிவான பெண் பிள்ளைகள் வேலை செய்யுது. அப்போ ஒருக்கா ஈஸியாக தாடியால் அதில் கொஞ்சம் சேவ் பண்ணுறார். இது மொட்டை மண்டையில் என்ன இருக்குது சேவ் பண்ணுறது. ஓகே நான் சேவ் பண்ணினாலும் வச்சு இதில் இருக்கிறாங்க. கண்ணாடியை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. 60 ரூபா தான் இல்லையா வாங்கலாங்க. 60 ரூபா தான் உண்மையாக தான். கண்ணாடி நல்லா இருக்கும். நான் போட்டேன். இங்கே ஷூவும் இருக்குது. இப்படியே சுற்றி பாருங்க அப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே பில் அடிச்சுட்டு போவேன். புது ஷூ இப்போ விட்டுருக்காங்க. விலை பார்த்தீங்கன்னா 240. எல்லாம் ரன்னிங் ஷூஸ் தான். இங்கே வந்து விளையாட்டு இது வந்து என்னென்ன நிறைய அந்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் செய்கிறார்களுக்கு தான் முக்கியமான கடை. அவையில் விளையாட்டு செய்கிறார்கள். இப்போ எங்களை மாதிரி நாங்களும் விளையாட்டு செய்கிறோம். வந்தால் எக்கச்சக்கமாக அள்ளின்னு போகலாம். இங்கே யாரோ இதுவும் வாங்கியிருக்கிறாங்க. ஸ்கி சின்ன குழந்தைகளுக்கு ஷூ மெட்டது சொக்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன் அங்கால இருக்குது. ஓகே பில் அடிக்க போகிறோம். தம்பி அது இல்லையா பில் அடி நானும் பில்லு காசு அவர் பில் அடிச்சுட்டு வேறட்ட நாங்கள் வந்து வெளியில் அந்த இது இருக்குது ரன்னிங் பண்ணுறதுக்காண்டி அது போய் பார்ப்போம். அது எங்கே ரன்னிங் இதை காணும். அது வந்து எடுத்துட்டாங்க. சம்மருக்கு தான் பெருமை நினைக்கிறேன். இதுதான் நாங்கள் போன வீடியோவில் சறுக்கினது. நல்ல ரொம்ப ஃபன்னான விளையாட்டு இது. அந்த விளையாட்டு வந்து சொல்லிடு அது இவ்வளோ ஃபன்னு. அது வந்து அதில் நின்றால் தான் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பில் அடிக்காச்சு. எங்கே பில்லு எவ்வளோ வந்திருக்கு? 70. எங்களுக்கு விருப்பமான கடை மெட்டது நிறைய வீடியோஸ் வருங்காலத்தில் வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுவும் பார்க்க விருப்பமாட்டா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டது வந்து எங்கள்ட சேனலில் வந்து என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணுமென்று வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக என்னால் முடிந்தால் அந்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு தயங்க மாட்டேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.